தேவன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை தந்திருக்கிறாருங்க. அவனை வேலை வாங்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு வரப்போகிறது. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். பாருங்கள், தன்னிடத்தில் தேவன் கொடுத்து வைத்திருக்கிற அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று அறிவு இருந்த ஆட்டிடையர். குதிரையோ யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கள் தேவன் எங்களுக்கு ஜெயத்தை தந்து விட்டார். ஏனென்றால் நான் கர்த்தருடைய நாமத்தில் போகிறேன். சத்தியத்தை சரியாக அறிந்து சக்சஸ்ஃபுல்லாக வாழ துவங்கி இருக்கிற நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்களாக. ஹல்லேலூயா. That is the design and the desire of the Lord. எது தேவனுடைய விருப்பமும் தேவனுடைய வாஞ்சையுமா இருக்கிறது? அவருடைய பிள்ளைகளாகிய நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருக வேண்டும். தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்கு தேவையான பிரகாசமுள்ள மனக்கண்களை இன்னும் தந்தருள்வாராக. தேவனுடைய அனந்த ஞானத்தின்படி தேவன் நமக்கு தந்த 250 செய்திகளை நாம் இந்த தலைப்பில் வெளியிட்டிருக்கிறோம். அவருடைய அனந்த ஞானம். இன்றைக்கு 251வது செய்தி, வேலைக்காரனை வேலை வாங்கு. மிக முக்கியமான சத்தியத்தை ஆவியானவர் கற்றுத்தர போகிறார். என்ன தலைப்பு? தேவன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை தந்திருக்கிறாருங்க. அவனை வேலை வாங்கக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு வரப்போகிறது. ஆவியானவர் தொடர்ந்து நம்மோடு பேசுவார். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய காலத்திலே அங்கே வேலைக்காரர்கள் இருந்தார்கள், பணிவிடைக்காரர்கள் இருந்தார்கள், அடிமைகள். அன்றாட வாழ்க்கையிலே அநேகருடைய இல்லங்களிலே இப்படிப்பட்ட பணிவிடை செய்யக்கூடிய வேலைக்காரர்கள் இருந்தார்கள். யோசித்து பாருங்க, அந்த வேலைக்காரனை வேலை வாங்க தெரியாத எஜமானுக்கு அந்த வேலைக்காரனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? நான் திரும்ப அந்த கேள்வியை கேட்கிறேன். தேவன் உங்களுக்கு ஒரு வேலைக்காரனை தந்திருக்கிறார். அதை வேதத்திலிருந்து கற்றுக்கொள்ள போகிறோம். அந்த வேலைக்காரனை என்னுடைய செய்தியை கேட்கிற அத்தனை பேரும் சூப்பர் நேச்சுரலா வேலை வாங்க போறீங்க. உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே தலை நேராக மாறிவிடும். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த வேலைக்காரன் யார் தெரியுமாங்க? விசுவாசமாகிய வேலைக்காரன். ரைட்? ரொம்ப முக்கியம். இதை குறித்து இயேசுதான் சொல்றாரு வேலைக்காரன் என்று சொல்லி. அதையும் நாம் வாசிக்க வரோம். பாருங்க, உங்கள் விசுவாசமாகிய வேலைக்காரனை வேலை வாங்க தெரியாததுனால 90% அதிகமான நல்ல தேவனுடைய பிள்ளைகளும் சஞ்சலத்தோடும் தவிப்போடும் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீர்கள். ரொம்ப முக்கியமான ஸ்டேட்மெண்ட். உங்களுடைய வாழ்க்கையில ஏன் சஞ்சலமும் தவிப்பும்? உங்களுடைய வைக்கையில ஏன் இன்னும் திகில்? ஏன் உங்களுடைய வாழ்க்கையில வியாதி, குழப்பம், குடும்ப பிரிவினைகள்? தேவன் உங்களுக்குள்ளே வைத்திருக்கிற அந்த வேலைக்காரனாகிய விசுவாசமாகிய அந்த நபரை வேலை வாங்க தெரியாததுனால, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லட்டுமா? நான் ரட்சிக்கப்பட்டு 34 ஆண்டுகள் ஆகிவிட்டன. முதல் 25 ஆண்டுகள் வியாதியோடு வாழ்ந்தேன். கொலஸ்ட்ரால், தைராய்டு, டயபெட்டிஸ். 12 வருஷம் மாத்திரை சாப்பிட்டேன். கோடிக்கணக்கான ரூபாய் கடன். ஏன்? தேவன் எனக்கு கிருபையாக தந்த அந்த வேலைக்காரனாகிய விசுவாசத்தை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வந்தார் பாருங்க எங்க வாழ்க்கையில ஆண்ட்ரோ உமக் என்கிற தேவனுடைய மனுஷன். அந்த வேலைக்காரனை எப்படி வேலை வாங்கன்னு கற்றுக் கொடுத்தாரு. வியாதி இல்லை, வியாகுலம் இல்லை, விரக்தி இல்லை, விபத்து இல்லை. அப்படிப்பட்ட மேலான ஒரு வாழ்க்கைக்கு தேவன் உங்களை அழைக்கிறார். அருமையானவர்களே, பாருங்க, நீங்கள் காணாத இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்கள். நாம் காணவில்லை, தொடவில்லை, ரைட்? ஆனாலும் இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறீர்கள். அதற்கு காரணம் அந்த விசுவாசம். ரொம்ப முக்கியம். பாருங்க,
நான் அப்படிதான் பிலீவ் பண்றேன். காணாத இயேசு கிறிஸ்துவை தேவன் என்று ஏற்றுக்கொள்ளுவதற்கு தாங்க அதிக விசுவாசம் தேவை. அப்போ உங்களுக்குள்ளே அந்த விசுவாசம் இருக்கிறது. சரியா? அப்போ இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? உங்களுக்குள்ள போதுமான அளவு அந்த விசுவாசமாகிய வேலைக்காரன் இருக்கிறான் என்கிற நாலேஜ் இல்லை. ஒரு உதாரணத்தை பாருங்களேன். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னாரு? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களை செய்வீர்கள் என்று சொன்னார். ரைட்? அதனுடைய பொருள் என்ன? உட்கருத்து என்ன? இயேசு கிறிஸ்துவை போல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மகனே மகளே, அற்புதங்களை செய்யக்கூடிய விசுவாசம் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறது. ரைட்? உங்களுக்கு உள்ளேயே இருக்கு. ஐயா, விசுவாசம் வெளியே இருந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே அந்த யோவான் 7:38 சொல்றார் பாருங்க, உங்களுக்கு உள்ளே இருந்து 24/7 ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்குதுன்னாரு. அந்த ஜீவ தண்ணீரிலே இந்த விசுவாசமும் சேர்ந்து இருக்கு. பிரச்சனை என்னன்னா, எனக்குள்ள போதுமான விசுவாசம் இருக்கிறது என்கிற நாலேஜ் இல்லைங்க, வேற எதுவுமே கிடையாது. You have enough faith to do miracles like Jesus and also more than that. Hallelujah. Oh, thank you master for your goodness. இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தையிலிருந்து இன்னைக்கு நம்ம முதலாவது அதை பார்க்க போறோம். இயேசு கிறிஸ்து தாங்க உங்க விசுவாசத்திற்கு வேலைக்காரன் பேர் விட்டிருக்கிறார். நான் அதை வாசிக்கிறேன். அங்கே லூக்கா எழுதின சுவிசேஷம் 17வது அதிகாரம் 7 மற்றும் 8வது வசனங்கள். Luke chapter 17 verses 7 and 8 I shall read for you. உங்களில் ஒருவனுடைய ஊழியக்காரன் உழுது அல்லது மந்தையை மேய்த்து வயலிலிருந்து வரும்போது எஜமான் அவனை நோக்கி, நீ முன்பு போய் சாப்பிட்டு வா என்று அவனுக்கு சொல்வானோ? நீ எனக்கு சாப்பாடு ஆயத்தம் பண்ணி அறை கட்டி கொண்டு நான் போஜனபானம் பண்ணும் அளவும் எனக்கு ஊழியம் செய், அதற்கு பின்பு நீ புசித்து குடிக்கலாம் என்று அவனுக்கு சொல்லுவான் அல்லவா? யாரு? வேலைக்காரர்களே. வேலை வாங்க தெரிஞ்ச எஜமான்கள் என்ன செய்வாங்களா? அவன் வயக்காடுல அல்லது கழனில கஷ்டப்பட்டு வேலை செய்துட்டு வர்றான். வந்தாலும் கூட அவன் வேலைக்காரனாக இருக்கிறதுனால நீ என்ன செய்ய? நீ போய் சாப்பிடக்கூடாது, எனக்கு சாப்பாடு பண்ணி அதை நீ அறையை கட்டிட்டு எனக்கு பருமாறு, நான் சாப்பிட்ட பிறகுதான் நீ சாப்பிடணும்னு சொல்லுவா புத்தியுள்ள எஜமான். அப்படித்தானே? அதைத்தான் இயேசு சொல்றாருங்க. இதுக்கு முந்தின பேசேஜ் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன். அதே லூக் 17:5 and 6. அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதையளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடே பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். என்ன சொல்லுகிறார் என்றால், எப்பா உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீ பேசு. இந்த காட்டத்தி மரத்தை பார்த்து நீ விசுவாசத்தோடு பேசு, அப்பொழுது அது அங்க இருந்து பெயர்ந்து சமுத்திரத்துக்குள்ளே தள்ளுண்டு போகும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? எதற்கு அந்த பதிலை சொல்லுகிறார்? விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்று ஜெபிக்கிறார்கள். தேவன் சொல்லுகிறார், எப்பா you have enough faith but you have not known. உனக்குள்ள அந்த வேலைக்காரனாகிய விசுவாசம் போதுமான அளவு இருக்கிறது, உனக்கு அதை பற்றி நாலேஜ் இல்லை. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. கர்த்தர் நல்லவர் பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? விசுவாசிகளாகிய நாம் அனைவருக்கும் உலகத்தை உலுக்கக்கூடிய விசுவாசமாகிய வேலைக்காரன் உங்களுக்கு உள்ளேயே இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால ஆண்டவரே, என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேருக்கும் இவர்களுக்குள்ளே நீர் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தினுடைய வல்லமையை குறித்த ஒரு நாலேஜ் இன்றைக்கு உண்டாவதாக. என்னுடைய பிள்ளைகளை இருளிலே வைக்க நினைக்கிற பிசாசன், ரிமூவ் யுவர் ஃபில்தி ஹேண்ட். இவர்களுக்கு ஒரு பிரகாசம் உள்ள மனக்கண்கள் உண்டாவதாக. என்னுடைய வியூவர்ஸ் அத்தனை பேரும் ஓ இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதை விட மிகப்பெரிய அற்புதங்களையும் செய்து தேவனுடைய வார்த்தையை உறுதி செய்யத்தக்கதாக அந்த விசுவாசத்தை கட்டவிழ்ப்பார்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஹல்லேலூயா.
ஐயா, கர்த்தரை தெய்வமாக கொண்டு நீங்கள் பாக்கியவான்கள். உலகத்துல எந்த ஒரு வேலைக்காரனாலும் எந்த ஒரு சேனையாலும் செய்ய முடியாத மிகப்பெரிய ஆற்றல் உங்களுடைய விசுவாசத்துல இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்கள், எப்பொழுதுமே வேதத்துல இருந்து உதாரணங்களை பார்க்கும் பொழுது உங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்துடும் இல்லையா? சவுல் பாருங்க, தன்னுடைய சிங்காசனத்தையே இழந்துட்டான். உங்களுக்கு தெரியும் ஏன்? அந்த வேலைக்காரனை குறித்து நாலேஜ். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? ஆட்டு இடையனுக்கு இருந்த அதே வாய்ப்பு சவுல் ராஜாவுக்கு இருந்தது. சவுல் ஒரு கிங்கு, இவன் ஒரு ஆடு மேய்க்கிற சின்ன பையங்க. ஆனால் இரண்டு பேருக்குள்ளேயும் அந்த விசுவாசமாகிய சூப்பர் நேச்சுரல் பவர் இருந்தது. ஆனால் இந்த ராஜா இதை குறித்து அறியாததுனால 40 நாட்கள் அவமானப்பட்டு நிந்தைப்பட்டு இல்லையா, வனாந்தரத்துல யுத்த களத்துல பரிதாபமா இருக்கிறான். அதே சிச்சுவேஷன், அதே ராட்சதன் தன்னிடத்திலே தேவன் கொடுத்து வைத்திருக்கிற அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனை எப்படி வேலை வாங்க வேண்டும் என்று அறிவு இருந்த ஆட்டிடையன் சிங்காசனத்தை பிடிச்சிட்டான். கவனிக்கிறீங்களா? நீங்க சிங்காசனத்திலே வீற்றிருக்க வேண்டியவர்கள் இன்றைக்கு நடுத்தெருவில் நிற்கிறீர்கள். அநேக வியாதியஸ்தர்களை சுகமாக்க வேண்டிய நீங்கள் வியாதியினாலே பீடிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏன் தெரியுமா? அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனை குறித்து நாலேஜ் இல்லை. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க புரியுறீங்க? Thank you Lord for your goodness. What a loving daddy. ஐயா, தாவீதுக்கு அருளப்பட்ட கிருபை என்னது? விசுவாசம். அதே கிருபை உங்களுக்கு இருக்கா இல்லையா? சிங்காசனத்தை சுதந்தரிக்கக்கூடிய அந்த விசுவாசமாகிய வேலைக்கார உங்களுக்காக சிங்காசனத்தை இழுத்து கொண்டு வருவதற்கு அவன் ஆயத்தமாக இருக்கிறான். ஹல்லேலூயா. பிரச்சனை இதுங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். இன்னைக்கு என்ன அறிவு தேவை? இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்யத்தக்கதாக அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கிறது. எத்தனை பேர் புரியுதுங்க? தாவீதுக்கு என்ன நாலேஜ் இருந்தது பாருங்கள். அந்த விசுவாசத்திற்கு காரணம் சில அறிவு இல்லையா? அந்த அறிவு உங்க எல்லாருக்கும் தெரியும் பாருங்க. அவன் என்ன சொல்றான்? இது இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை. கவனிக்கிறீங்களா? ஒரு 4 நாலேஜ் சொல்றேன் இல்லையா? இந்த ஆட்டு இடையனுக்கு இருந்த அந்த 4 அறிவு தான் அந்த விசுவாசமாகிய அந்த வேலைக்காரனை பயன்படுத்தும்படியாக நல்ல தைரியம் வந்ததுங்க. அவன் முதலாவது என்ன சொல்றான்? இந்த சேனை யாருடைய சேனை? இஸ்ரவேலின் தேவனுடைய சேனை. எப்போ? அது மனுஷனுடைய சேனை. எது? பெலிஸ்தேருடைய சேனை, மனிதனுடைய சேனை. இது ஜீவாதிபதி, ஹல்லேலூயா, சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய சேனையா இருக்கிறது. ஹல்லேலூயா. அடுத்து என்ன சொல்றான்? எப்பா, வெற்றியை தருகிறதுக்கு கத்தியும் வேண்டாம், கப்படாவும் வேண்டாம், AK-47 வேண்டாம். நாலேஜ். எது மட்டும் போதும்? கர்த்தருடைய நாமம் மாத்திரம் போதும். ஹல்லேலூயா. மூன்றாவது அவனுக்கு ஒரு வெளிப்பாடு பாருங்க. இவன் யாருங்க? விருத்த சேதனம் இல்லாதவன். நாங்க யாருங்க? எங்கள் தேவன் விருத்த சேதனத்தோடு அந்த உடன்படிக்கையில தேவன் எங்களை சேர்த்திருக்கிறார். உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை? விருத்த சேதனமாகிய உடன்படிக்கை இஸ்ரவேலர்களுக்கு உண்டு, இந்த பெலிஸ்தனுக்கு கிடையாது. ஹல்லேலூயா. Thank you Lord for your goodness. எப்பா, கத்தியும் கப்படாவும் AK-47 வேண்டாம்ப்பா. எது இருந்தா போதும்? கூழாங்கல் இருந்தா போதும். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னைக்கு தலைப்பு என்ன? வேலைக்காரனை வேலை வாங்கு. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ. ஐயா, தாவீது வேலைக்காரனை வேலை வாங்க தெரிஞ்சிருந்தான் பாருங்க. என்ன சொல்லிட்டா? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன். உனக்கு பின்னால ஒரு பெரிய சேனையே இருக்க, அத்தனை பேரையும்
என்ன பண்ண போற? பிபிக்யூ பண்ணி ஆகாயத்து பறவைகளுக்கு ஆகாரமாக கொடுக்க போகிறேன் என்று சொன்னவன் என்ன செஞ்சான்? அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனுக்கு வேலை கொடுத்தான். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இன்னைக்கு கிறிஸ்தவம் ரொம்ப மந்த நிலையில இருக்கு. ஏனென்றால் தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசத்துல இருக்கிற அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை குறித்து நாலேஜ் இல்லை. இப்ப நீங்க என்ன பிரச்சனைல இருக்கிறீங்க? குடும்பத்துல குழப்பமா? அந்த வேலைக்காரனை கட்ட விழுத்து விடுங்க, பேசுங்க. உங்கள் கணவனால் உன்னை நேசிக்க முடியவில்லையா? பேசு, அவன் போட்டோவை பார்த்து பேசு. இயேசுவின் நாமத்தில், அவர் பேர் என்ன? ஜெயக்குமார். இவருடைய மனது இன்றைக்கு மாறுகிறது. தலைபோ சாத்தானே, இவருக்குள்ள இருக்கிற கசப்பு, இவருக்குள்ள இருக்கிற அந்த குடிப்பழக்கம், இவருக்குள்ள இருக்கிற அந்த தவறான தொடர்பை இயேசுவின் நாமத்தில் மலையை பார்த்து நான் பேசுகிறேன். பெயர்ந்து சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ. ஜெயக்குமார் இப்பொழுதே இந்த நாளிலிருந்து என்னை நேசிக்கிறார், நாங்கள் மகிழ்ச்சியோடு தான் வாழுவோம் என்று பேசுவதாங்க அது வேலைக்காரனுக்கு வேலை கொடுப்பது. பைத்தியகாரத்தனமா இருக்கு இல்லையா? அப்போ அந்த ஆட்டிடையன் எவ்வளவோ பைத்தியகாரத்தனமா பேசினான். அவன் என்ன சொல்றான்? எப்பா, யுத்தம் கர்த்தருடையது. அப்படின்னா என்ன அர்த்தம்? வெற்றி கர்த்தர் தர்றது, என்னுடைய பிரயாசத்தினால் அல்ல, இந்த இஸ்ரவேலுடைய சேனைகளுடைய பிரயாசத்தினால் அல்ல. இதெல்லாம் வெளிப்பாடுங்க. ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. எப்பா, யுத்தம் கர்த்தருடையது. அவன் என்ன மீன் பண்றான் தெரியுமா? சக்சஸ். குதிரையோ யுத்த நாளுக்கென்று ஆயத்தப்படும், ஜெயமோ கர்த்தரால் வரும். எங்கள் தேவன் எங்களுக்கு ஜெயத்தை தந்து விட்டார். ஏனென்றால் நான் கர்த்தருடைய நாமத்தில் போகிறேன். ஏனென்றால் எனக்கு விருத்த சேதனம் இருக்கிறது. ஏனென்றால் வேற என்ன சொல்றாரு? இந்த கூழாங்கல்ல பவர் இருக்குங்கிறாங்க. விசுவாசமாகிய வேலைக்காரனை வேலை வாங்க தெரிகிறவர்கள் இந்த ஆட்டு இடையனை போலதான் பேசுவார்கள். வெரி இம்பார்ட்டன்ட். அங்க என்ன அலங்கோலமான காட்சி! அந்த இடத்துக்கு பேர் என்ன? அலங்கார வாசல். அந்த சாலமோனுடைய ஆலயத்திலே உள்ள அந்த அலங்காரமான வாசலிலே அலங்காரமான காட்சி. தினமும் அவனை தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. 40 வருஷம்னு வச்சுட்டுங்களேன், பிறவி சப்பானி தூக்கி கொண்டு வைக்கிறாங்க. பேதுரும் யோவானும் போறாங்க. ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு சொல்லி அவன்கிட்ட கேட்கிறாங்க. தனக்குள்ளே தேவன் கொடுத்திருந்த அந்த வேலைக்காரனை வேலை வாங்க தெரிந்த பேதுரு என்ன பேசினான்? எவ்வளவு சிம்பிளா பிரச்சனையை தீர்த்து வச்சாங்க. கவனிக்கிறீங்களா அருமையானவர்களே? அதே விசுவாசம்தான் தாவீதுக்கு அருளப்பட்ட அதே விசுவாசங்க இயேசு கிறிஸ்து ஆபரேட் பண்ணாரு. அதே விசுவாசம் உனக்குள்ள இருக்கா இல்லையா? உன்னால சொல்ல முடியாதா? இயேசுவின் நாமத்துல எழுந்து நடவென்று சொல்ல முடியாதா? உன்னாலே சொல்ல முடியாதா? இன்றைக்கு உன் தலையை எடுப்பேன் என்று சொல்ல முடியாதா? உன்னாலே சொல்ல முடியாதா? நாளைக்கு இந்த நேரம் சமாரியாவிலே பஞ்சம் இருக்காது என்று உன்னால சொல்ல முடியாதா? உன்னால சொல்ல முடியாதா? சூரியனை இங்கே நில்லுன்னு சொல்ல முடியாதா? சந்திரனை இங்கே நில்லுன்னு சொல்ல முடியாதா? நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் பீப்புள் சொன்ன பாருங்க. யாரு? தாவீது, எலியா, எலிசா, யோசு. இவர்கள் எவருமே உன் பக்கத்துல என் பக்கத்துல வர முடியாதுப்பா. எத்தனை வசனம் உங்களுக்கு வேணுங்க? எத்தனை வசனம் வேணும்? ஐயா, பூமியிலே பிறந்ததுல பழைய ஏற்பாட்டுல டாப் மோஸ்ட் யோவான் ஸ்நானகன். இயேசு சொன்னா நீ ஏற்றுக்கொள்ளல. எப்பா, ஒரு சந்ததி வருது, அதாவது ஸ்திரீகளிடத்துல பிறந்ததுல யோவான் ஸ்நானகன் தான் டாப்பு. ஆனா புதிய உடன்படிக்கையில ஒரு சந்ததி வருது, அவர்கள் எல்லாருமே யோவானை விட டாப்புங்கிறாரு. மத்தேயு 11:11 வாசிக்கவா உங்களுக்கு? 11 ஆஃப் த புக் ஆஃப் மேத்யூ. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவா ஸ்நானகனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான் என்று உங்களுக்கு மெய்யாகவே சொல்றேன். அல்லேலூயா. ஐயா, புதிய உடன்படிக்கையின் கீழ், கிருபையின் உடன்படிக்கையின் கீழ் வர சந்ததியை குறித்து சிலுவைக்கு செல்வதற்கு முன்பதாக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். நீங்கள் இப்பொழுதே தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. கொலோசையர் 1:13 இருளின் ஆதிக்கத்திலிருந்து அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துட்டீங்க. அதைத்தான் லெவல்ல கோட் பண்றாரு. நம்மகிட்ட யாருமே வர முடியாதுங்க. எலியா, எலிசா, யோசுவா, மோசே, ஆபிரகாம், வேற யாரு? தாவீது, யாருமே வர முடியாதுங்க.
தைரியமாக தேவன் உங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிற அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனுக்கு வேலை கொடுங்க. நடுத்தருவில் நிற்காதீர்கள். வியாதியோடு வாழாதீர்கள், வியாகுலத்தோடு வாழாதீங்க, விரக்தியோடு வாழாதீங்க, விபத்துக்களோடு வாழாதீர்கள். குதூகலமாக வாழுங்கள், கொண்டாடுகிற வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. ஐயா, வேதம் முழுவதும் இதற்கு ஏராளமான சான்றுகள் உள்ளன. தேவன் தங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த விசுவாசம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது, அதை எவ்வளவு ஈஸியாக ஹேண்டில் பண்ணலாம் என்பதை நான் அறிந்து கொண்ட நாள் முதல் அற்புதம் செய்யாத நாளே இல்லை. நாட் ஈவன் ஒன் டே, ஒரு நாள் கூட அற்புதம். ஒவ்வொரு மாதமும் கிருபை பாருங்க, என் மூலமாக நூற்றுக்கணக்கான நபர்களை தேவன் சுகமாக்குகிறார். ஹல்லேலூயா. ஏன்? எனக்கு தெரிஞ்சு போச்சு. மலை போல் இருக்கிற பிரச்சனையை பார்த்து பேசுவது வேலைக்காரனுக்கு கொடுக்கிற வேலை. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். உங்களை நம்பி தேவன் இருக்கிறாருங்க. உங்களை நம்பி தேவன் இருக்கிறார். அந்த யுத்த களத்திலே ஆட்டு இடையனை நம்பி இருந்த தேவன் இந்த 21வது நூற்றாண்டிலே இந்த வையகத்தை வாழ வைக்க அவர் உன்னை நம்பி இருக்கிறார். அதனாலதான் இந்த செய்தியை கேட்கக்கூடிய வாஞ்சையையும் வாய்ப்பையும் தந்திருக்கிறார். 20 நிமிஷம் நான் பேசியிருக்கிறேன். உனக்கு பிடிச்சிருக்கு பத்தியே நான் பேசுறது. ஏன்? உன்னை கொண்டு தேவன் பலத்த அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness. What a loving daddy. Thank you master. பாருங்க, புதிய ஏற்பாட்டில் எத்தனை உதாரணம் வேணும் பாருங்க. சீஷர்களை அவர்களுடைய பரிசுத்தம் போதவில்லை என்று சொல்லி ஒரு நாளும் இயேசு கிறிஸ்து கண்டிக்கவில்லை. அவர்கள் போதுமான நேரம் ஜெபிக்கவில்லை என்று இயேசு கிறிஸ்து ஒரு இடத்திலே அவர்களை கண்டிக்கவில்லை. ஒரே ஒரு காரணத்திற்காக தான் கண்டித்தார். ஏன் தெரியுமா? விசுவாசித்து கிரியை செய்யாத நேரத்துல தான் கண்டிச்சிருக்கிறார். விசுவாசமாகிய வேலைக்காரனை அவர்கள் செயல்படுத்தாத நேரத்துல தான் கண்டிச்சாருங்க. ஒரு உதாரணம் பார்ப்போம், அப்பொழுது உங்க மைண்ட் அக்செப்ட் பண்ணிக்கணும். பாருங்க, இயேசு கிறிஸ்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறார் படகுல, இல்லையா? தலையணை வச்சு தூங்கிட்டு இருக்கார். சீஷர்கள்லாம் என்ன செய்யறாங்க? அவரை போய் எழுப்புறாங்க. உடனே அவர் கோவப்படுறார். ஏன் கோவப்பட்டார்? ஏன் கோவப்பட்டார்? டேய், நான் பேசினேன், காற்றும் கடலும் அமைதியாயிற்று. இதை போல நீங்கள் பேசி இந்த காற்றையும் கடலையும் ஏன் அமைதிப்படுத்தவில்லை? எதற்காக தான் அவர் கடிந்து கொண்டார். உங்க விசுவாசம் எங்கே என்று கேட்டார். உங்க வேலைக்காரனை ஏப்பா நீ பயன்படுத்தலன்னு கேட்கிறாரு. அற்ப விசுவாசிகளே என்கிறாரு. கவனிக்கிறீங்களா அருமையானவர்களே? ஐயா, உங்கள் பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க ஹஸ்பண்டோ உங்க மனைவியோ காரணம் இல்லைங்க. பிசாசும் காரணம் அல்ல. உன்னுடைய பாவமும் காரணம் இல்ல. உனக்குள்ளே தேவன் வைத்திருக்கிற அந்த விசுவாசத்தை எப்படி பயன்படுத்தணும் உனக்கு தெரியல. 65 ஆண்டுகள் எனக்கு தெரியலங்க. யாரும் இந்த கலையை கற்றுக் கொடுக்கவில்லை. எந்த கலையை? விசுவாசமாகிய வேலைக்காரனை எப்படி வேலை வாங்குறதுன்னு எனக்கு கற்றுக் கொடுக்கல. Thank God for Andrew Wommack. போய் படிங்க, ஆன்லைன்ல இருக்கு. காரிஸ் பைபிள் காலேஜ் வந்தாரு பாருங்க. எங்க வாழ்க்கையில எல்லாமே தலை நேராயிற்று. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. 21வது நூற்றாண்டில் என்னோடு இணைந்திருக்கிற எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே, சப்பையான ஒரு வாழ்க்கை வாழணும்னா என் செய்தியை கேட்காதீங்க. சாதனையாளனாக, சாதனையாளியாக, யாரை போல? யோசுவாவை போல, தாவீதை போல, இயேசு கிறிஸ்துவை போல, பவுல் அப்போஸ்தலனை போல. ஐயா, அந்த வாழ்க்கை எல்லாருக்கும் உரியது. அந்த வாழ்க்கை ரொம்ப எளிமையானது, லகுவானதுங்க. கஷ்டப்பட்டெல்லாம் பாருங்க, எத்தனையோ கேன்சர் வியாதி சோமா இருக்கு. ஒரு இடத்துல கூட நான் ஜெபிக்கவே இல்லை. போன வாரத்துல ஒரு அம்மா செவிட்டு காது திறந்தது. நான் ஜெபிக்கலங்க. அந்த வேலைக்காரனே வேலை வாங்கினேன். எப்படி வேலை வாங்கினேன்? உடனே ஆண்டவன் ஞாபகப்படுத்துறேன். எப்பத்தா காதுக்குள்ள ஒரு விரல விட்டேன். எப்பத்தா அப்படின்னு பேசிட்டு செக் பண்ணுமானா காது திறந்துட்டுங்க. அது லகுவான வழி. ஹல்லேலூயா. ஓ வாட் a loving daddy. ஜீவனுள்ள தேவன் உன்னோடு பேசி கொண்டு இருக்கிற வாழ்க்கையை வீணாக்கிடாதீங்க. அந்த வேலைக்காரன் உங்களுக்கு கீழ்ப்படிய உங்க பாதத்துல இருக்கிறான். அவனை கட்டவிழ்த்து விடுங்கள். எனக்கு மிகவும் பிரியமான தேவர்களே,
மோசே எடுத்துக்கிடுங்க, யோசுவா எடுத்துக்கிடுங்க, தாவீது எடுத்துக்கிடுங்க, வேற யார், தெபோரால் எடுத்துக்கிடுங்க, வேற யார், இயேசு கிறிஸ்துவை எடுத்துக்கிடுங்க, பேதுருவை எடுத்துக்கிடுங்க, யார் வேற, பவுலை எடுத்துக்கிடுங்க. இவர்கள் எல்லாருமே இந்த கலையை கற்றிருந்தார்கள். சிம்பிளா பேசினா போதும், அந்த விசுவாசம் வேலை செய்யும். ஹல்லேலூயா. ஐயா நீ ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாயே, இட் இஸ் இனஃப், இட்ஸ் இனஃப். ஐயோ நான் டெய்லி 2 மணி நேரமாவது தலைகளை நின்னா தானே இந்த அற்புதம் நடக்கும். பச்சை போய் அருமையானவர்களே, யூ ஆர் ஃபுல்லி குவாலிஃபைட் நாட் அவுட் ஆஃப் யுவர் ப்ரேயர். நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு வல்லமையாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். உங்களுடைய கீழ்ப்படிதலினால் அல்ல, உங்களுடைய பரிசுத்த ஜீவியத்தினால் அல்ல, உங்களுடைய ஜெப ஜீவியத்தினால் அல்ல. எப்பா நீ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாயே, இட் இஸ் மோர் தென் எனஃப். இயேசு கிறிஸ்து செய்ததையும் செய்யலாம், அதை விட பெரிய கிரியைகளை செய்யலாம். ஏமாந்துட்டாங்க, 1/4 நூற்றாண்டு எனக்கு வீணாகி போச்சு, ஒரு அற்புதமும் செய்யவில்லை. தேங்க் காட். சத்தியத்தை சரியாக அறிந்தங்க. அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனுக்கு 24/7 நான் வேலை கொடுக்குறேன். திறந்தோறு அற்புதம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு வார்த்தையை பேசும் பொழுது என்ன நடக்குது? தபித்தாள் உயிரோடு வருகிறார், லாசரு உயிரோடு வர்றான். இவர்கள் எல்லாருமே என்ன செஞ்சிருந்தாங்க? அந்த விசுவாசமாகிய வேலைக்காரனுக்கு நல்ல வேலை கொடுத்தாங்க. உன்னால ஏன் முடியல? உன்னால ஏன் முடியல? கடைசியாக 2 காரணத்தை சொல்லி முடிக்கிறேன். ஏன் உங்களாலே அற்புதம் செய்ய முடியலன்னா, ஜெப குறைவோ பரிசுத்த குறைவோ காரணம் அல்ல, விசுவாச குறைவு மாத்திரம்தான் ஒரு காரணம். ஏன் உங்களால விசுவாசிக்க முடியல? நான் பேசினா இந்த கேன்சர் கட்டி மறைந்து விடும் என்று ஏன் உங்களால விசுவாசிக்க முடியும்? நீங்க 2 சத்தியத்தை அறியல. ரைட்? தலைவலியில கஷ்டப்படுறீங்க, கை வச்சு அப்பாலே போ சாத்தானே, தலைவலிய போ வெளிய. ஏன் உங்களால பேச முடியல? 2 சத்தியங்களை நீங்கள் அறியவில்லை. உங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தர் 20 வயசு பையன் எழுந்துட்டான், இறந்து போயிட்டான். ஏன் நீங்க அவரை உயிரோடு எழுப்ப செல்லவில்லை? இந்த 2 சத்தியங்களையும் நீங்கள் அறியவில்லை. நீங்கள் ஏன் இன்னும் கடன்காரர்களுக்கு பயந்து ஓடி ஒளிந்து கொண்டு வாழுகிறீர்கள்? நீங்கள் இந்த 2 சத்தியங்களை அறியவில்லை. ரொம்ப சிம்பிளுங்க, ரொம்ப சிம்பிள். முதலாவது, நீங்கள் எந்த சத்தியத்தை அறியவில்லை தெரியுமா? நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள் உங்களுடைய ஆவி மனிதனிலே. ஆவி, ஆத்துமா, சரீரம். உங்களுடைய ஆவி மனிதனிலே you are fully qualified. இது அறிஞ்ச பாருங்க. இட்ஸ் நாட் அவுட் ஆஃப் மை ஒர்க்ஸ். ஐயா என்னுடைய கீழ்ப்படிதலினாலே என்னாலே 1% கூட பரிசுத்தமாக முடியாது. என்னுடைய பரிசுத்த வாழ்க்கையினாலேயோ என்னுடைய ஜெப வாழ்க்கையினாலேயோ என்னால 1% கூட பரிசுத்தம் அடைய முடியாது. விசுவாசத்தினால நீங்கள் ஏற்கனவே உங்களுடைய ஆவி மனுஷனிலே பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ட்ரூத் நம்பர் 1. What is the truth number 2? The same way you are fully empowered. நீங்கள் முற்றிலுமாக தகுதியாக்கப்பட்டு இருக்கிறீர்கள். இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்த கிரியைகளினாலே நீங்கள் முற்றிலுமாக வல்லமைப்படுத்தப்பட்டு இருக்கிறீர்கள். இந்த 2 சத்தியங்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். தேவன் உங்களுக்கு கிருபையாக தந்திருக்கிற விசுவாசமாகிய வேலைக்காரனை சரியாக வேலை வாங்குவீர்கள், நீங்களும் வாழுவீர்கள். தேவன் உங்களை கொண்டு வையகத்தையும் வாழ வைப்பார். கிளாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரீஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.